நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு அஸ்ட்ராலஜர் நீங்க என்ன சார் சொல்ல விரும்புறீங்க இந்த சம்பவம் தொடர்பா? இல்ல, இது தொடர்ச்சியா நான் விமான விபத்துகள் பத்தி சொல்லிட்டு இருக்கிறது தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். கவனமா இருக்கணும். அதே போல இந்த ஆனி மாதத்துக்கு உண்டான பலன் அடுத்தது ஆனி மாதம் வரப்போறதுனால அந்த ஆனி மாத பலன்லயும் சொல்லியிருக்கேன். இந்த விமான விபத்து தான் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். அது எந்த இடத்துல வேணா நடக்கும்னு. இது டெக்னிக்கலா இருந்தாலும் இல்ல மத்த விஷயமும் இதை தீவிரமான விசாரணை பண்ணணும். ஏன்னா இது முதல்ல இதோட முற்றிலுமா இருக்கணும். இது தொடர்ச்சியா வரக்கூடிய, ஏன்னா கிரகச்சாரங்கள் சனியுடைய தாக்கம் குரு வீட்டுல இருக்கிறதும், குரு வீட்டுக்கு இப்ப குருவோட புதன் வீட்டுல குரு வந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் சூரிய ஆதிக்கம் வரப்போறக்கூடிய காலகட்டத்தில் இதெல்லாம் கண்டிப்பாக வரும் தான் எல்லா லெவலையும் நான் சொல்லியிருந்தேன். அது மக்கள் பயணம் செய்யக்கூடிய விமானங்கள் ரொம்ப கவனமா பாத்துக்கணும்னு. இப்போ இது டெக்னிக்கலா இருந்தாலும் அந்த டெக்னிக்கலை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு என்ன தப்பு நடந்ததுன்னு செக் பண்ணணும். அதாவது முதலே கன்க்ளூஷன். ஆனா இது டெக்னிக்கல் மட்டும் ஆங்கிள் பார்க்காம மத்த எந்த விதத்துல சதி வேலையை இருக்குமா எல்லாம் பார்க்கணும். ஏன்னா கிரகங்கள் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் கொடுமையாக இருக்கக்கூடிய காலகட்டம். இது தப்பா ஏதோ இது இல்லாம உண்மையான ஒரு விசாரணை செய்து அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த எந்தவித நெக்லிஜென்ஸ் எல்லாம் இல்லாம இருக்கணும். ஏன்னா இனி கடுமையாக தான் இருக்கும். குரு வீட்டில் சனி வந்திருக்கக்கூடிய காலகட்டம் இனி 2027 வரைக்கும் அங்கேதான் இருப்பாரு. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தீவிரவாதத்திற்கும் இது போல் விமான விபத்துகளுக்கும் ரயில் விபத்துகளுக்கும் எல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்றதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அஸ்ட்ராலஜரா நான் சொல்றேன். நன்றிங்க சார்.